ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட திட்டல் சத்தம், அலறல் சத்தம் எல்லாமே என் காதில் விழுகுது. அதாவது நீங்கள் கொச்சையாக பச்சையாக திட்டுறது எல்லாமே எனக்கு கேட்குது. ஏன்னா நான் அன்றைக்கே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் தான். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போது கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 20 days பக்கம் ஆகிடுச்சு. ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் ஒர்க்கு. ஸோ இடையில எந்த வீடியோவுமே போட முடியல. நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ் இதுவாகிடு. எனக்கு ப்ரெஷர் வேறு ஒரு பக்கம் வேலை ப்ரெஷர் அதிகமாகி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி. இதுக்கு மேலே எத்தனை சாரி கேட்குறதுன்னு தெரில. வேணா ஒரு சாரி கமெண்ட்லேயே போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த சாரி எல்லோரும் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பொதுவாக அந்த சாரி வந்துட்டு இருக்கட்டும். ஸோ ஓகே, நம்ம இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச் பக்கி ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ நல்லா இருக்கும் ப்ரோ, ட்ரை பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த பிபி ரேசிங் பார்க்க வந்திருக்கோம். பிபினா பிக் பாஸ் கிடையாது, பீச் பக்கி ரேசிங். ஸோ ஓகே, இந்த கேமில் எப்படி இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கணும். ரொம்ப ஏற்றுக்காது நான் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். அண்ட் வி ஆர் ஸ்டில் ரோட் டு 1K. நம்ம இன்னும் 1Kல தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லீவ் அ கமெண்ட் பிலோ. அப்படி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தெரிய வரும். அந்த லைக்கை போட்டு விட்டு ஹை பட்டன் புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதை தட்டி விட்டு போங்க. ஹை பாயிண்ட் கொடுக்க தான் நம்ம வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னோட கேமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. கலக்குற கதையில நான் கரெக்டா இருப்பேன். முருகேசா வெடிக்கிற வெடியில நீ போயிடுவப்பா கைலாசா. கேம் பிளேக்குள்ள வந்தோடனே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்களா, ஸோ டைமண்ட்ஸு, இது இன்ஃபினிட்டி கேட்டு எப்படா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வர முன்னாடி ஏபிகே மோடு போட்டு வந்துட்டேன். ஏன்னா இதோட ஆஃப்லைன் கேமு. அந்த கேமு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் இது ஆன்லைன் பிளேயர்ஸ் கூட விளாட்றது இல்லை அப்படின்றனால ரொம்ப ஒன்றும் பெருசாக, அதாவது ஜாலியாக இருக்கும். நம்ம தனியாக விளாடும்போது ஃபன்னாக விளாட்லாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஏபிகே மோட் லைட்டாக போட்டுக்கிட்டா தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனால தான் போட்டுக்கிட்டேன். ஸோ தப்புன்னீங்கன்னா சொல்லுங்கள், மேபி அடுத்த வீடியோவில் கூட நம்ம ஏபிகே மோடு இல்லாமல் விளாட்லாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணதில் நமக்கு ஒரு போன இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே டெய்லி சேலஞ்சுன்னு இருக்குது. பட் அதை அப்போ பார்த்துப்போம். ஏன்னா கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நான் சின்ன வயசில் இந்த கேம் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப பெருசாக எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரில. பட் நிறைய கார்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓடி ப்ரோ, எல்லா காருமே எக்யூப்பில் இருக்குப்பா. எல்லா காருமே எக்யூப்பில் இருக்குது. இந்த கார் நல்லா இருக்குது. பவர் அப்ஸ் எதுவும் பண்ணுமா? மேக்ஸில் இருக்குது, புரியல எனக்கு. சரி, இப்போது மேப்பாவது எல்லாமே ஓகே. மேப் வந்துட்டு ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ரேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மேப்பாக கார்பர் எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மேப்பில் நிறையா ஷார்ட் கட்ஸ் இருக்கும். அண்ட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் இந்த கேம்ஸில் நிறையா இருக்குது. ஸோ கேம்ஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். அதான் வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரம்ஜான் வந்துட்டு, அதாவது நோம்பு மந்த் போயிட்டுருக்கு. அதாவது ரமலான் மந்த் போயிட்டுருக்கு. ஸோ இஸ்லாமிய சகோதரிகள் அனைவரும் நோன்பு வச்சுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நோன்பு வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள். ஸோ கண்டினியூஸாக அவங்க நோன்பு தொடருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நானும் ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ப்ளே கேம். ஓகே நைஸு. என்னடா இது? ஓ ஓகே, நம்ம இது பண்ணால் போதுமா? செம்மையாக இருக்குப்பா. என்னடா டி இப்படி பண்ணுறீங்க? ஓகே நைஸு. ஹேய், என்ன ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் இந்த வேலை? கோலை எலே வழி விடல. எப்படி அனல் பறக்குதா? ஐயா, பிரேக்கு பிடிக்கல, வண்டியில் பிரேக்கு பிடிக்கல. அக்கா காப்பாத்துக்கா, பாக்ஸர் அக்கா. இந்த கேமில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு நிறைய இது இருக்கும். அதாவது நிறையா இந்த பவர்ஸ் இருக்கும். இந்த வாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு பவர்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீல்டு கிடச்சிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பவர்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பவர்ஸை வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஓகே, கேமோட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தெரியுது. அண்ட் புது கார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் விளாடும்போது இந்தளவு கார்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. ஸோ ஒரு 2-3 கார்ஸ் தான் இருந்துச்சு. இப்போது நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஓகே, கண்டினியூ கொடுப்போம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு டவுட் இப்போ வந்திருக்கு. இந்த பவர் அப்ஸ் அப்படின்னு இருக்கிற அது இதுக்குள்ளே போனால் எல்லாமே ஓப்பனில் இருக்கா? ஓகே, என்னப்பா இது? கேரக்டரு டியூவல் டு அன்லாக்கா? ஓ, இவன்ட்ட சண்டை போட்டு இது பண்ணணுமா?
ஆக்சுவலாக எல்லா கேரக்டருமே நம்மள்ட்ட ஓப்பனில் இருக்குது. அப்புறம் ஏன் நான் இவனை வச்சு விளாண்டேன் எனக்கு புரியல. சரி இவங்க கூட மட்டும் டியூல் டு அன்லாக்கில் இருக்குது. ஓகே நம்ம இதை ஃபஸ்ட்டு இது முடித்தோடனே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பாஸ் ஃபைட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் இந்த 8 ஸ்டார்னு போட்டு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மாதிரி ஒவ்வொரு பாஸ் ஃபைட் இருக்கும். அந்த பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நான் ஏபி கவுண்ட் மோடு போட்டேன்றனால எல்லா கேரக்டருமே என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட நான் தான் இந்த கேமுக்கு காடஸ் மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நைஸு. ஸோ நம்ம கேமில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கேமில் அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த ரேசிங் பண்ணுறது நம்ம ஸ்கில்லை பொறுத்து தான் ஓட்டுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேமை மொபைலில் விளாட்லாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவியில் விளாட்லாம். அப்படி இல்லையா பிசியில் கூட விளாட்லாம். ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏபி கேம் போடாமல் விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த கேமுக்கு கண்டினியூஷன் பார்ட் இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த கேமோட சாப்டர் 1 தான் இப்போ நம்ம விளாண்டுருக்கோம். இந்த சாப்டர் 1க்குள்ளே ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேம் சாப்டருக்குள்ளே ஏகப்பட்ட சாப்டர்ஸ். ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ அடுத்தடுத்து இதோட பார்ட் வந்துட்டு அதாவது பிபி ரேசிங் 2 பிபி ரேசிங் 3 வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இப்போது ஸ்டில் பிபி ரேசிங் 3 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ நண்டை என்னை குறுக்க வந்தார். பாவம் அடித்து ஒரே அடியே ஆளு காலி ஆகிட்டாப்புல. நைஸு. ஸோ ஓகே எக்ஸலண்ட். ஸோ ஏன்டா திடீர்னு இந்த கேமை போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு வேறு கேம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலைங்க. நான் ஹாரர் கேம் ஒன்று போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இந்த பக்கிள் ஷாட் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது தெரியுங்களா? ஸோ அந்த கேமை வந்துட்டு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். என்னென்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ ஓகே இப்போதைக்கு ஏதோ கிடச்ச கேமை போடுவோமேனு போட்டிருக்கேன். ஓகே இதில் நல்ல கேரக்டர்ஸ் இருக்காங்க. நக்கா வச்சு ஆடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே இவனை வச்சு ஆடலாமா? பைலோன் மாதிரி இருக்கான். அப்போ காரை மாற்றிக்கலாமா? வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான காரு இந்த கார் நல்லா இருக்குமா? லெட்ஸ் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக 5வது லெவலுக்கு போயிடலாம். டைனோசர். டைனோ ஜங்கிள். நைஸ். இந்த டைனோ ஜங்கிளில் பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? இல்லை புரியல. ஆக்சுவலாக இந்த கேமில் வந்துட்டு ஒரு இது இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு இது மீன்ஸ் ஒரு ஃபன்னி மூமெண்ட் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்படி கேம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுவான். அது வந்துட்டு மங்கி ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ற மாதிரி இந்த கேம் வந்துட்டு மல்டிப்ளேயரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ஏன் இவங்களுக்கு இந்த ஐடியா வரலன்னு எனக்கு தெரியலப்பா. எப்பா கேம் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் மேபி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா என்ன சொல்கிறீங்க? ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கேம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மல்டிப்ளேயரில் போடும்போது இன்னும் ஆசமாக இருக்கும். ஸோ இந்த கேமில் ஏன் மல்டிப்ளேயர் இல்லை அப்படின்றது தெரியல. அதாவது இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, அந்த மல்டிப்ளேயர்னால் அது வந்துட்டு ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒரே செகண்ட்ருங்க, இந்த லெவலை முடிச்சுட்டு வேணால் நம்ம பார்ப்போம் மேபி. ஓகே இந்த கேமோட லெவலோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த மேப்போட எண்டிங். ஓகே நைஸு. ஓகே ஜஸ்ட் we got it. ஸோ இப்போ வந்துட்டு வெளியே போகலாம். எனக்கு தான் டிக்கெட் இன்ஃபினிட்டி ஆச்சேடா. ஸோ எல்லா காருமே நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிட்டே இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா. இந்த அக்கா வந்துட்டு இப்போ ரேஸு கூப்பிடும். ஆனால் அது ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த அக்கா நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அது ஃபன்னாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மூமெண்ட். சைனினா தெரில. இட்ஸ் ஓகே ஃபைன். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். மேபி கண்ட்ரோலர் இருந்தால் வாய்ப்புகள் இருக்குன்றாங்களா? 2 பிளேயர்ஸு. செக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன் வுட் யூ லைக் டு ப்ளே? இந்த ஸ்க்ரீன் மேலே என்ன செலக்ட் பண்ண முடியல. 4 பிளேயர்ஸ் கொண்டு விளாட்லாம். பட் அதுக்கு ஜாய்ஸ்டிக் வேணும். ஸோ ஜாய்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் அப்படி விளாட்லாம். ஆனால் இந்த ஜாய்ஸ்டிக் இல்லை. ஸோ மன உடச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இது ஒரே இதுவாக இருக்குது. அதான் நான் செலக்ட் பண்ணுறேன் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா. ஜாய்ஸ்டிக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி விளாட முடியும். ஸோ நீங்கள் மேபி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் ஜாய்ஸ்டிக் கலெக்ட் பண்ணி 4 பேர் விளாட்லாம். அப்படி இல்லைனா இது கேம் வந்துட்டு மேபி நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் விளாட்லாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட். எஸ் ப்ளே. எத்தனை தடவை வேணால் நான் தோற்று விளாட்லாம். ஏன்னா என்கிட்ட டிக்கெட் அன்லிமிட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட். அன்லிமிட்டடாக இருக்குது.
ஸோ ஓகே நைஸு. ஓடு வாடு வாடு நெஞ்சில் வலிமை கொண்டு வாடு. இப்போ ஓலி ப்ரோ அந்த அக்கா குதிச்சுது பார்த்தீங்களா? இப்போது அதை தான் நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி பவர்லாம் ஸ்பெஷல் பவர் போட்டு போவாங்க. இதில் என்ன ஹைலைட்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பவர்லாம் லிமிட்டடாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாஸஸ்க்கெல்லாம் மட்டும் அந்த ஸ்பெஷல் பவர் வந்துட்டு அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு எனக்கு ஒரு மனம் உடச்சலான செயல். ஓகே அந்த அக்காவை கரெக்டாக அடிக்கணும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டா. எக்கா எக்கா எக்கக்கா எக்கக்கா எக்கா எக்கா. போடு. சதறிட்டாளா? ஓகே சதறிட்டா அக்கா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லேப்பை முடிக்க போகிறோம். நைஸு. ஸோ 2 லேப்பா? 2 லேப்பா? ஓகே பாஸ் ஃபைட்டுக்கு 2 லேப் போலப்பா. எஸ் ஜெயிக்க போகிறோம். இந்த ஒரு லேப்பை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டோம்னா போதும், ஜெயிச்சிடலாம். ஸோ நம்ம எதுக்கும் இந்த இதை எடுத்துப்போம். ஏன்னா அந்த அக்கா வந்துட்டு ஏதாவது சூனியம் பண்ணி பவர் போட்டுரும். டீம் டபாக் டம் டம் ஜண்டா அப்படின்னு போட்டுருச்சுன்னா பார்த்தீங்களா? ஓடு. நைஸு. அந்த அக்கா வலிக்கிருச்சா? ஓ மை காட். இதான் பார்த்தீங்களா இந்த பூவில் பட்டா இந்த மாதிரி தேனியெல்லாம் கொட்டுது. என்னடா இது? இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பவர் அன்லிமிட்டடாக போட்டு போவா. ஆனால் நமக்கு மட்டும் பவர் பார்த்தீங்கன்னா 1 டைம் யூஸ் தான். அதான் இந்த கேமில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், இரிட்டேட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே நைஸ். அக்காவை தோக்கடிச்சிட்டேன். எவ்வளோ டாஸ்க்கு. செம்ம டாஸ்க்காக இருக்குது அக்காவை தோக்கடிக்கிறது. ஸோ ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். ஓகே நமக்கு ஏதாவது பசல் பவர் கிடைக்கும். ஆனால் இதுதான் வேஸ்ட் ஆச்சு. என்கிட்ட எல்லாமே இருக்குடா. என்னடா வேணும்? மணி இருக்குது, டைமண்ட் இருக்குது, அன்லிமிட்டட் டிக்கெட் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றுமே தேவையில்லடா. ஏதாவது ஒன்று பிக் பண்ணுவோம். எல்லாத்தையும் பிக் பண்ணுவோம். என்ன இப்போ டைமண்டே அன்லிமிட்டடானு. ஸோ இதை விட போக வர மேப்ஸ் எல்லாம் இன்னும் டஃப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே இந்த ராபிட் தலையன் இதெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ்ப்பா. இவங்கெல்லாம் அவளை வச்சு விளாட்ணும். இந்த அக்கா தான் இப்போ நம்ம அன்லாக் பண்ணோம் இல்லையா? இந்த அக்காவோட பவர் கண்டிப்பாக நல்லா இல்லை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு யாரை வச்சாலாம்? இவனா வேறு யாராவது வச்சு விளாட்ணுமே. சரி ஒரே ஒரு மேட்ச். ஓகே இந்த கேமோட லென்த் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கான்செப்ட் ஃபுல்லாகவே ரேசிங் தான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மேப் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த கேமில் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஓகே நைஸு. இந்த கேமில் வந்துட்டு இந்த சாப்டரோட முடியுது. ஸோ இந்த கேமில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். லீவ் அ கமெண்ட் பிலோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ லைக். ஓகேங்களா? உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தான் உங்களோட சப்போர்ட்டாக நான் எடுத்துப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த கேம் பிளேக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரும். இல்லை நீங்கள் வியூஸ் மட்டும் பார்த்து வியூஸ் மட்டும் போகுது அப்படின்றது வந்துட்டு எனக்கு அது சப்போர்ட்டாக தெரியாது. சரி வியூஸ் நார்மலாக எல்லாத்துக்குமே போகிறது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வண்டி வீலிங் அடித்து போயிடுச்சு. எப்படியோ ஏறிடுச்சு. அப்பா முக்கி தண்டர் ஏறிட்டேன்டா. சாமி ஓடு 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 ஓடு. நைஸு. ஓகே பஞ்சி ஜம்ப் வச்சுட்டு இடையில ஸ்டைலுடா. ஸோ இந்த பவர் வந்துட்டு நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. மேபி இது வந்துட்டு ஏதோ ஏலியன்ஸ் பேசி பண்ணிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரில. பட் நமக்கு விரைவில் ட்ரை பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இருங்க. பூம் போடு. கரெக்டான இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து பவர் யூஸ் பண்ணணும். அதான் எங்கள் கான்செப்ட்டு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே இன்னும் ஒரே ஒரு பவர் மட்டும் போடாமல் விட்டேன். ஆக்சுவலாக என் சோலி முடிஞ்சு. ஓகே ஒரு பவர் போடாமல் விட்டேன். நல்லதாக தான் போச்சு. ஏன் தெரியுமா? இப்படி இந்த அக்காவை அடிக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஈக்டா அந்த ஒரு பவர் வச்சுன்னு என்னென்ன சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். என்னென்ன வித்தை காட்டுறாங்க, என்னென்ன பொருள் வித்தை பண்ணுறாங்க. சரி விடுங்க, நம்ம அப்படியே கேஷுவலாக போவோம். இந்த மாதிரி இப்போ ஒரு மிசைல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மிசைல் வந்துட்டு எப்படின்னா, ஓலி ப்ரோ என்னோடய இதில் நானே மாட்டிக்கிட்டேன் ட்ராப்பில். நைஸு எல்லாம் சல்லடாடி. ஓகே என்டர் பண்ணிட்டு இப்போது இது இருக்குது. ஓகே அந்த அக்கா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. எப்படின்னு தெரில. ஓ இதனால தானா அந்த அக்கா சரியான வேகமாக போயிட்டுருக்குது ஆக்சுவலாக. ஓகே இந்த பவரை நம்ம ட்ரை பண்ணியே பார்க்கல.
ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த பவர் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டிட்டு நான் இந்த கேமில் முடிச்சிட்றேன். ஸோ என்ன பவர் அப்படின்றத மேபி எல்லா கேரக்டரோட பவரையும் நான் காட்டுட்டா? ஓகே, அப்படியே பண்ணிக்கலாம். இருங்க ஒரே செகண்டுங்க, நம்ம எல்லா கேரக்டரோட பவரை மட்டும் காட்டிடுவோம் டக்குன்னு. நோ ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு ஜம்ப் பண்ணணும். பூம்! என்ன ஜம்ப் பண்ணல? எப்படி பண்ணாலும் ஜம்ப் பண்ணலன்னா எப்பட்றா அது? ஸோ இப்போ இந்த பவர் வந்துட்டு லோட் ஆகட்டும். அதுக்கு நான் வந்துட்டு பேக் அடிக்கணும். பேக் அடி அப்போ தான் பவர் நின்று டெஸ்ட் பண்ண முடியும். ஓ, பேக் அடிக்கிறதுக்கு இதுவா? முன்னாடி போங்க பாடலாம். நைஸு. ஓகே, ஒரு 3 பேர் ஏதோ ஒன்றால் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா பவர். ஓ, டெலிபோர்ட்டேஷன். நைஸு. ஸோ இந்த கேரக்டரோட பவர் நல்லா தான்ப்பா இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம குவைட் ஈவெண்ட்டு. எஸ், டிக்கெட் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல. அடுத்த கேரக்டர் டக்குன்னு சுவிட்ச் ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லா கேரக்டரோட பவரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பவர் இருக்கும் அப்படின்றத. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மேப்பு. ஓகே 3, 2, 1. ஓகே, இன்னும் எப்படி குதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பண்ணால் தான் குதிப்பான்னு தெரியல. ஓலி ப்ரோ, முன்னாடி போங்கடா. பவர் யூஸ் பண்ணணும்டா, பவர். ஓகே, இப்போ பவரை போடு. ஓகே, அந்த பவர் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போகுது எல்லாத்தையும். ஆனால் என்ன பண்ணுது? கொலாப்ஸ். நைஸு. அந்த பவர் வந்துட்டு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணுது ஃப்ரெண்ட். அந்த பவர் நான் போட்டோன்னே எல்லோரும் முன்னாடி போனவங்க எல்லாம் போய் தண்ணியில் விடுகிறானுங்க. ஸோ இதுதான் இந்த பவர் போல். ஓகே, கொலாப்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பவர். ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்து நெக்ஸ்ட் வேக் அப் டு ரியாலிட்டி. ஓகே, இந்த பன்னி தலை என்ன பண்ணுவான்? பன்னி என்ன பண்ணுவேன் பன்னி. ஓகே, இது என்ன எலிமினேஷன் தெரில. எலிமினேஷன் தம்பி, பவரை டெஸ்ட் பண்ணுறது தான்ப்பா என்னோட கான்செப்ட். எலிமினேஷன்லாம் இல்லைப்பா. பூம். என்ன பண்ணாலும் குதிக்க மாட்டான் பையன். நானும் எவ்வளோ தடவை தான் பூம்னு ட்ரை பண்ணுறது. ஓகே, கிருட்டு. எப்படி எல்லாத்தையும் தலையை சுற்ற வச்சு முன்னாடி வந்துட்டேன். ஓகே, இந்த பவர் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ பவர் நம்ம போகிற வழியிலே செக் பண்ணலாமா? இல்லை இப்படியே பண்ணும். ராக்கெட் மாதிரி போகுதுப்பா இது. நைஸ்ப்பா. ஓகே, இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்றனால நம்ம வந்துட்டு எலிமினேட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தர் எலிமினேட், அதாவது ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஓகே என் ஜோலி முடிஞ்சு. அடுத்து எலிமினேட் ஆக போகிறது நான் தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிரு. ஜஸ்ட் கெட் ஃபாஸ்ட். ஐயோ டே தற்குறி நாய. ஓகே நான் தான். எஸ், நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். இந்த பவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். ஸோ ஜெயிக்கிறக்காண்டி இப்போதைக்கு வரல. ஜெயிக்கிறது நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் எல்லா மேப்பையும் ஜெயிச்சு போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு வாரத்தை சொன்னீங்கன்னா போதும். ஸோ அடுத்து நம்ம என்ன கேரக்டர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட். இவனோட பவர் செக் பண்ணலாமா? இல்லை, இவனோட செக் பண்ணியாச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இவனோட செக் பண்ணியாச்சு. இந்த அக்காவோடது தெரியும். இவனோடது என்னவா இருக்கும்? ஓகே, இதெல்லாம் மஷ்ரூம் கிராட்டான்னு ஒரு மேப்பு. லெட்ஸ் ட்ரை என்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னும் நான் குதிக்கவே இல்லை. நானும் எதோ பண்ணி பார்க்குறேன், அவனும் குதிக்கவே மாட்டான். சரி, நானும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல விட்டேன். நைஸ் ப்ரோ. எல்லாம் குதிங்கடா. ஸ்கிட் அடித்தா எல்லாம் முன்னாடியா போகிறீங்க? நாயா ஷிக்காவத்து நாய. எப்படி இந்த பவர் நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலாக பவுன்ஸ் பண்ணிடுது எல்லாத்தையும். ஓகே, இந்த பவர் வந்துட்டு பவுன்ஸ் பண்ணிடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுவேன்னு தெரில, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ இது போடுவேன்னு தெரில. ஸோ இந்த இதுலேயே மோஸ்ட்லி எல்லாத்தோட பவரையும் காமிச்சிடும். ஓகே, பாக்ஸர் அக்கா. நைஸு. ஸோ டக்குன்னு நம்ம போயிட்டு இது பண்ணிடலாம். ஓகே
நானும் பார்த்துட்டேன். பட்டு என்னால் அது யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட். அந்த ஜம்ப் ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்றது எனக்கு தெரில. ஆக்சுவலாக நானும் இதை ஒரு காலத்தில் டிவியில் விளாண்டேன். அதனால் மேல் பட்டன் நமக்குன்னா குதிப்பான். பட் இப்போ எப்படின்றதில்ல. ஓகே, இந்த பவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட அவன் பவர் மாதிரியே தான், அந்த ரெஸ்லர் பவர் மாதிரியே தான். ஆனால் அடிச்சு தூக்கிடுது பார்த்தீங்களா, அது நாக் அவுட் பண்ணிடுது. ஆக்சுவலாக அந்த ரெஸ்லர் பவர் வந்துட்டு தூக்கி மட்டும் விட்டுருந்துச்சு, நாக் அவுட்டே பண்ணிட்டான். நைஸ். ஓகே, இந்த அக்கா பவரும் நல்லா தான் இருக்குது. ஸோ பேசிக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேமில் இந்த மாதிரி பவர்ஸ் கொடுக்குறதெல்லாம் நார்மல் தானே. இவனோட பவர் தெரியும், இவனோட தெரியும். இன்னும் இவனோடது மட்டும்தான் பார்க்கல, ஏன்னா அவனோடது அன்லாக் பண்ணணும். ஸோ அவனோடது நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க, நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணுமா அப்படின்றது செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். நான் இதோட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், எத்தனை தடவை சொன்னால் நான் கணக்கே வைக்கல. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே, நைஸு. ஓடி ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பவரை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். எல்லாம் போங்கடா, எல்லாம் முன்னாடி போங்க, எல்லாம் முன்னாடி போங்க. இப்போ பாருங்கள், டிஸ்கோ டான்ஸ். இதுவும் கொலாப்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன்ப்பா. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி கூட தெரியலையே. என்ன பிரயோஜனம் பவர்? ஆக்சுவலாக பவர் பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த கேம்லேயே முடிச்சுக்கலாம். அந்த நம்ம ஒரு கேரக்டரோட பவர் வந்துட்டு இது பண்ணாமல் இருக்கோம். ஸோ அந்த கேரக்டரோட பவர் வந்துட்டு ஆக்சுவலாக இதுதான். இந்த கேரக்டரோட பவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ் அ கமெண்ட் பிலோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம ரோட் டு 1K இருந்து அப்படியே ரோட் டு 10K மாற முடியும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லீவ் அ கமெண்ட் பிலோ. டாடா கைஸ், பை ஃப்ரம் ஜி, பாய், லவ் யூ ஆல் கைஸ்.